சினி பட சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன், மணிரத்னம், த்ரிஷா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கக்கூடிய படம் தக் லைஃப். இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து வெளிநாடுகளில் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். கமல் மணிரத்னம் கூட்டணியில் நாயகன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஹிட்டு வந்ததை நாம் எல்லாரும் மறந்துட முடியாதுங்க. ஆனாலும் வருஷம் ரொம்ப ஆனதுனால இப்போ மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, மணிரத்னம் கூட சேர்ந்து கமல்ஹாசன் ஒரு படத்தை எடுத்து அதுக்கு தக் லைஃப்னு பேர் கொடுத்து ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படி இருக்கிற நேரத்தில் அந்த படத்தில் வந்து மலையாள நடிகர் துல்கர் சல்மான் இருக்கிறார் பாருங்க. அவர் முதல்ல கமிட் ஆனார். அப்புறம் அவர் இந்த படத்தில் நான் நடிக்கலப்பா அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டார். அது என்ன காரணம் ஏது காரணங்கிறத அப்புறம் சொல்லலாம். அப்படி இருக்கிற நேரத்தில் துல்கர் சல்மான் கேரக்டர் நம்ம வேறு யாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நானி இருக்கார் பாருங்க. நானி படத்தில் வந்து நானி அவரை வந்து புக் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவர்கிட்ட புக் பண்ணலான்னு பேச போயிருக்கிறாங்க. அப்போ அந்த பேச்சுவார்த்தை வந்து பெரிய லெவலில் வெற்றி அடையாமல் அது தோல்வியில் முடிஞ்சுது. ஆகா, துல்கர் சல்மான் போயிட்டாரு, நானி வந்து ஒத்துக்கிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு, பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சுது. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த மணிரத்னம் மற்றும் அந்த படக்குழு, ஏன்னா இந்த படத்தை வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் வேறு சேர்ந்து தயாரிக்கிறாங்களாம். இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ கூப்பிட்டாங்க பாருங்க நம்ம சிம்பு எஸ்டிஆர் சிலம்பரசனை, நீங்கள் வந்து நடிக்கிறீங்களா அப்படின்னு அவங்க கூட பேச்சுவார்த்தை கேட்க அவரும் உடனே சரின்னு சொல்லிட்டு சூப்பரான வாய்ப்பு பார்த்தீங்களா கமல்ஹாசன் மணிரத்னம் கூட்டணியில் வந்து. அது எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா ஏஆர் ரஹ்மான் வேறு அந்த படத்துக்கு சேமிக்கிறாருங்க. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வலிமையான ஒரு கேரக்டர் தான் இருக்கும் அப்படின்னு மனசில் நினைச்ச சிம்பு வந்து நான் நடிக்க வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாராம். இது எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். கமல்ஹாசன் கூட ஒரு சிம்பு நடித்தா எப்படி இருக்கும் தியேட்டரில் பாருங்களேன். கிளாப்ஸ் எவ்வளோ எவ்வளவு கைத்தட்டல்கள் கிடைக்கும், எவ்வளோ ரசிகர்கள் ரசிப்பாங்க அப்படின்னு இப்போவே நம்ம மனசுக்குள்ளே கற்பனை குதிரை டக் 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 டக்னு ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து சிம்பு வந்து ஒரு கலெக்டர் வேஷம் போட்டு நடிக்கலாம், கலெக்டர் கதாபாத்திரத்தில் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வேறு வளம் வந்திருக்குது. ஏற்கனவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸுக்கு அவர் வந்து ஒரு கால் ஷீட் கொடுத்து அவரை புக் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த படம் தயாரிக்கிறதுக்கு அந்த தரப்பு ரெடியாக இருந்தபோது அந்த படம் எடுப்பதுக்கு வந்து சரியான சூழல் அமையாமல் அந்த படம் வந்து தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்குதான். இதை பார்த்த ராஜ்கமல் நிறுவனம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பேசாமல் தக் லைஃப் படத்தில் சிம்புவை யூஸ் பண்ணிக்கலாமல், ஏற்கனவே நமக்கு அவர் கால் ஷீட் கொடுத்துருக்கிறாரு, அதை இதுக்கு பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ரசிகர்களுக்கு ட்ரீட்டுனா ட்ரீட்டு டபுள் ட்ரீட்டுங்க. கண்ணா லட்டு திங்க ஆசையா, கண்ணா இன்னொரு லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் உலகநாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன், இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மன்மதன், வல்லவன், கெட்டவன் நம்ம சிம்பு, இது கூட த்ரிஷா வேற இருக்கிறாங்க. நடுவில் ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம்மும் ஏஆர் ரஹ்மானோட பாட்டும் வரும். மணிரத்னத்தோட டைரக்ஷன் வேற லெவலில் இருக்கும். இதையெல்லாம் இப்போவுமே நம்ம நினச்சி பார்க்கும்போது அந்த படம் எப்படி வரும் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த படம் எவ்வளோ சீக்கிரமாக தியேட்டருக்கு வரும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தாங்க நம்ம ரசிகர்கள் மனசில் இப்போலிருந்தே ஓடிட்டு வர ஆரம்பிச்சிருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தில் இணைஞ்சிருக்கிற குரு, அதாவது அந்த நடிகர் நடிகைகள் பட்டாளம் இன்னும் எதிர்பார்ப்பை கிளப்பிக்கிட்டு தான் இருக்குது.